நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகொஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்தில் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்க முடியும் வித் சர்டிஃபிகேட்டோட. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hashtag plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா இப்போ நான் பிக்சல் லேப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பழைய டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நான் யூஸ் பண்ணுறது பேக்கப்பில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதாகட்டும், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக மெக்கானிக்கல் சேனலுக்கு, வெட்டினரி சேனல்களுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்படி பலவிதமான டெம்ப்ளேட் இங்கே இருந்தாலுமே இந்த டெம்ப்ளேட் எல்லாமே எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது, திரும்ப ரீஎடிட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலவிதமான மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி தான் பேக்கப் எடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக்கப் எல்லாமே முற்றிலுமே ஒரு தவறான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பேக்கப்பை திரும்ப நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே கூடுதலாக தேவைப்படும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை பயன்படுத்தியே பேக்கப்பும் எடுக்க முடியும். அதே நேரத்தில் அதிகப்படியான ஃபைலை ஒரே நேரத்தில் இங்கே பிஎல்பி ஃபைலாக கொண்டு வந்து சேர்க்கவும் முடியும். ஸோ இந்த மெத்தடை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு மேலே அந்த ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணி இப்படி சேவ் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது. இப்போ மிக்ஸ் அப்படின்ற ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடியது அதுதான். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பிக்சல் லேப் அப்படின்ற ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண ஃபைல்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய அங்கே இமேஜஸ் ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெசென்ட்டில் உதாரணத்துக்கு நம்ம அங்கே எத்தனை ஃபைல் வச்சுருக்கோமோ அது அத்தனை ஃபைலுமே இங்கே தான் ஷோ ஆகும். ஸோ இதுதான் அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஆட்டோ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டில் என்னென்ன ஃபைல் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோமோ பிடிக்கிறோமோ அது எல்லாமே சேவ் ஆகிட்ருக்கும். அதே நேரத்தில் நம்ம பிஎல்பி ஃபைலாக சேவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிஎல்பி ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சேவ் ஆகும். இப்போ இந்த ஃபைலில் தான் பெரும்பாலும் மக்களுக்கு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபைலை தான் வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்க. அவங்க வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், .plp அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபைலை நம்ம அங்கே டெலிட் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இந்த .plp அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணிடுறேன். திரும்ப நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிஎல்பி ஃபைல் போய்ட்டு பிக்சல் லேப் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் டவுன்லோடுன்ற செக்ஷனில் இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு பிக்சல் லேப்பை சூஸ் பண்ணணும். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இந்த .plp அப்படின்றத நான் ஓப்பன் அண்ட் ஆட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃபைலாக சேர்த்தாகணும். இதில் வந்துட்டு ரொம்பவே டைம் எடுக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்துட்டு இந்த பேக்கப் விட்ருங்க. இந்த ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஓவராலாக காப்பி எடுத்துகிட்டு இதை ஃபுல் ஃபோல்டராக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இது வந்துட்டு நீங்கள் அச்சீவ் ஃபைலை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அச்சீவ் ஃபைலை சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷனில் இருக்கும் போதே ஃபைல் மேனேஜரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அச்சீவ் அப்படின்றது வரும். இது வந்துட்டு ஒரு ஜிப் ஃபார்மெட்டாக ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ 96 ஃபோல்டர் இருக்குது. பாஸ்வேர்டுக்கு எதாவது செட் பண்ண நினைக்கிறீங்கன்னா பண்ணலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அச்சீவ்டு ஃபைலாக மாறிடும். அதாவது ஜிப் ஃபார்மெட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான ஃபைல் இருந்தால் கூட சுலபமாக வந்துட்டு பேக்கப் எடுக்க முடியும். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னாலும் சுலபமாக வந்துட்டு ஷேர் அப்படின்றத கொடுக்கும்போது சுலபமாக அவ்வளோ ஃபைலுமே ஷேர் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைலாக அனுப்புறது கூட பிரச்சனை இல்லை. உங்கள் நண்பர்கள் வந்துட்டு பயன்படுத்த நினைக்கையில் அந்த ஒவ்வொரு ஃபைலாக வந்துட்டு பிஎல்பி ஃபைலில் ஆட் பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே நேரத்தில் இதோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நான் அந்த ஃபைலை வந்துட்டு பேக்கப் லோட் ஆகிட்டுருக்கு. இது லோட் ஆன பிறகு நான் அங்கே போய்ட்டு ஓவராலாக நான் வந்துட்டு டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு எப்படி பிஎல்பி ஃபைல் உங்களுக்கு இப்போ இது செட் ஆகுது, இந்த ப்ரெசென்ட்டில் செட் ஆகுது அப்படின்றதையும் லைவாக பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் நியர்பை ரீச்டு 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட், 0 கம்ப்ளீட் ஆச்சு.
இப்போ வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1ன்றது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்துட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால இருக்கும். நீங்கள் மிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில் என்னன்றது தெரியும். இப்போ இங்கே பேக்கப் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது பிடிக்குதுன்ற பட்சத்தில் இது ஆட்டோவாக ஹைட் ஆகிடும். இப்போ ஹைட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பிக்சல் ஆப்பில் போய்ட்டு அந்த ப்ரெசெட்டில் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். நீங்கள் அங்கே போய் தான் டெலீட் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து இந்த ப்ரெசென்ட்டில் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த ப்ரெசென்ட் ஜிப் ஃபார்மேட் வச்சுருக்கேன், இதை விட்டுருங்க. மீதி பாருங்கள் நான் ஓவராலாக சேம் டைப் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரே டைப்பாக வந்து நல்லா சூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் டெலீட் அப்படின்றத கொடுத்துட்றேன். பர்மனெண்ட்டாகவே டெலீட் பண்ணுறேன். இதை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணக்கூடிய ஃபைலை ரீசைக்கிள் அதாவது ரெக்கவர் கூட பண்ண முடியும். இப்போ நான் வந்து டெலீட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு ரொம்பவே டைம் எடுக்குது. ஏன்னா 99 ஃபைலு அதுக்குள்ளே சப் ஃபோல்டர் இருக்குது. இதே போல் இருக்கிறதுனால ரொம்பவே டைம் எடுக்கும். இப்போ இதே நேரத்தில் அங்கே குறையுதா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ ஃபோல்டர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். இவ்வளோ தான் இப்போ ஃபோல்டரே ஷோ ஆகுது. ஆரம்பத்தில் எவ்வளோ ஃபோல்டர் மேலே இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வெட்டரி ரிலேட்டடான ஓரியன்ட்டு, மெக் ரிலேட்டடான ஓரியன்ட் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள் டோட்டலாகவே டெலீட் ஆகிடுச்சு. திரும்ப நீங்கள் சேர்க்க நினைக்கிறீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் கிடையாது. திரும்ப வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஜிப் ஃபார்மேட் ஃபைல் எங்கே இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து ப்ரெசெட் அப்படின்ற ஃபைலில் வந்துட்டு ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இதாகிடும். இப்போ நான் பாருங்கள் இங்கே கொடுக்குறேன், செப்பரேட் ஃபோல்டராக கொடுக்குறேன். 767.6 MB வந்துட்டு நான் பேக்கப் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த டைம் எடுத்திருக்கு. இப்போ வந்துட்டு அங்கே பேக்கப் போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே வந்துட்டு ஒன்றை ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதாவது அதுக்குள்ளே ஒரு சப் ஃபோல்டராக சேவ் ஆகிறதுனால அங்கே சேவ் ஆகாமல் இருக்குது. ஜஸ்ட் நான் அதாவது இந்த ஃபோல்டர் எல்லாமே வெளியில் நமக்கு சேவ் ஆகணும். ஸோ ப்ரெசெட்குள்ளே சேவ் ஆகிருக்கு. ப்ரெசெட்குள்ளே இன்னொரு ப்ரெசெட்டாக போயிருக்கு. ஸோ நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நார்மல் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகட்டும். கொஞ்ச நேரம் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரெசெட் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தை தெரிஞ்சிக்கலாம். அதே நேரத்தில் மேலேயும் விசுவலில் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபெயில்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் இங்கே திரும்ப இந்த ஃபோல்டர் வந்துட்டு டெலிட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ஃபைலை கொண்டு வரேன். இது நான் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நான் வந்துட்டு எதுவுமே செய்யலை. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே மிக்ஸ் ஃபைல் மேனேஜரில் இப்படி யூஸ் பண்ணலாம். மற்ற ஃபைல் மேனேஜரில் ஆப்ஷன் கிடையாது. இதில் பாருங்கள் செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்து காப்பி அப்படின்றத எடுத்துக்கிறீங்க. இப்போ ப்ரெசெட்டில் இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கே பேஸ்ட் ஆகும். இதே வந்துட்டு உள்ளார பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷனில் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உள்ளார இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வெளியிலையும் கேட்கும். பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இதே போல் கூட நம்ம வந்துட்டு மிக்ஸ் ஃபைல் மேனேஜரில் உள்ளார இருக்கக்கூடிய ஃபைலை அதாவது ஜிப் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி அதை உள்ளார இருக்கக்கூடிய ஃபைலை வெளியில் கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபைல் இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போ ப்ரொஃபைலில் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நிறைய ஃபைல் அப்டேட் ஆகிருக்கு. மிக்ஸ் ஃபைல் மேனேஜரை நீங்கள் பலவிதமாக பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட சிஸ்டத்தில் செய்கிறத போலவே இதில் கிட்டத்தட்ட இதோட ஒர்க் எல்லாமே மோஸ்ட்டாக அதே போல் தான் இருக்கும். மிக்ஸ் ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் பயனுள்ள பலவிதமான அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நண்பா.